அந்த கேவியன் இப்போ ஜனநாயகன் வந்து என்ன இது பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரில. அது ரிலீஸ் ஆகுதா இல்லையா, திருப்பி வந்து அவங்க சென்சார் கிட்ட கொடுக்குறேன்னாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியாத காரணத்தினால வந்து அதை வந்து இதனாலே எப்படியே வந்து தள்ளி போட்டுருக்கு காரணத்தினால இதில் திருப்பி கேவினோட இன்னொரு படம் இந்த மாதம் வர வேண்டியது இருந்தது. இந்த மாதம் வர வேண்டிய படம் மார்ச் 19 வந்து இது ஒரு யஷோ சம்திங் அவரோட படம் வந்து இந்த இது அதுவே பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அதுக்கு ஏதோ கிளிம்ஸ் மாதிரி சம்திங் என்னமோ வந்துச்சு. இது அம்மா சென்டிமெண்டல் வந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி நடித்தவரை இந்த ஸ்டோரியில ஏன் இப்படி நடிக்கணும், ஏன் இப்படி ஒரு இதில் காமிச்சிருக்காங்க கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது பெரிய டாக் போயிட்டே இருந்தது தான். ஜனநாயகனை பற்றியும் நீங்கள் சொன்னாதான். ஜனநாயகனில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, படத்தோட சென்சார் போர்டில் ஒரு உடம்பு சரியில்லை, அதனால வந்துட்டு நாங்கள் வந்து சென்சார் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜனநாயகன் ஒரு வேளை வந்துட்டு மார்ச்சோட எண்டிங்கில் வந்தாவோ ஏப்ரலில் அந்த சித்திரை திருநாளை பேஸ் பண்ணி வந்தாவோ ஒரு பெரிய அளவில் அந்த படம் சக்ஸஸ் ஆகுங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே எல்லாருக்கிட்டே போயிடுச்சு. ஜனநாயகன் வராதனால தான் வந்துட்டு ஜனவரி மந்த்தே பொங்கல் விழாவே வந்து சரியாகவே போகலாங்க. படம் பெருசாலாம் எந்த படமும் ஹிட்டே கொடுக்கலாங்க. அப்படிலாம் பார்க்குற அளவுக்கு இல்லை. காதலர் தின டைம்லேயும் வந்துட்டு அதே சர்ச்சை தான் வந்துச்சு. பூக்கி வந்துச்சு, நிறையா படங்கள் வந்தது, எதுவுமே வந்துட்டு மயிலாடு வந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலியோடதுன்னா இவர் நடிச்சிருந்தது வந்துட்டு அபிஷனே வந்துட்டு ஒரு ஹீரோவாகவே பண்ணியிருந்தார். மைலோவா சாரி வித் லவ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து வித் லவ் கடைசியில் மைலோவாவே தான் மாறி போயிடுச்சு. அந்த படம் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிலாம் ஒரு சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறப்ப இந்த டைமிங்லாம் சப்ஜெக்டில் படமே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துருக்க திரும்பவும் எல்லாரும் ஜனநாயகனில் வந்து நின்றுட்டாங்க. ஜனநாயகன் ரீரிலீஸ் ஆச்சு. ட்விட்டர்ல தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் வந்து எங்களுக்கு எப்போ ஜனநாயகம் அன்னைக்கு தான் பொங்கல்ல தான் தீபாவளி எல்லாமே அப்படிங்கிற அந்த டைம்ல வர வேண்டியது எங்களுக்கு வந்து பொங்கல் அப்பதான் அப்படின்னு. இது என்னன்னா வந்து அப்புறம் பிப்ரவரியில் வரும்னாங்க, மார்ச்ல வரும்னாங்க, மே ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனாங்க. அப்புறம் தீபாவளினாங்க. இப்படியே மாற்றி போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த மார்ச் 19 வந்து கேவியன் இது நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எஸ்ஸோட படத்தை வந்து படம் பேர் என்னன்னு சரியா ஞாபகம் எஸ்கே நல்ல ஓப்பனிங் இருக்குது. டாக்ஸிக் ஸோ பெரிய எஸ்கே வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குது எல்லாத்துலேயும். தமிழ்நாட்டிலே இருக்கான ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க. ஆனால் இவரோட இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து KGF 3 எப்படா வரும் அப்படின்றது எல்லாரோட இதில் எக்ஸ்பெக்ட் ஆகும்.